ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம கீர்த்தி சுரன் டைரக்ஷன்ல நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டியூட் படத்துடைய அப்டேட்ட பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவருடைய படங்கள பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் எல்லா ஆடியன்ஸையுமே கவர் பண்ணிடும். அந்த அளவுக்கு ஒரு டைரக்டராவும், ஆக்டராவும் திகழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த டியூட் படத்த பொறுத்தவரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கே இந்த படம் வந்து அந்த அளவுக்கு பெருசா செட் ஆகல அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அடுத்து எதுக்கு இந்த படத்துல தேவையில்லாம உட்கார்ந்திருக்கும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஆனா, இப்ப இருக்கிற இளம் சிட்டுக்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அதாவது 2கே கிட்ஸ் இந்த படத்த வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அவங்களுக்கு தான் இந்த படம் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ஆனா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவருடைய முந்தின படங்கள வச்சு இந்த டியூட் படத்த கம்பேர் பண்ணும்போது, கொஞ்சம் டவுனா தான் இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. இதுல குறிப்பா நம்ம பிரதீப் அவரே இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட்ட பார்த்துட்டு மிரண்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த படத்துடைய கதையில ஒரு சில பட்டி டிஞ்சரிங்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த படத்த வந்து அவர் பண்ணி குடுத்திருக்காரு. ஏன்னா, அந்த மாதிரி ஒரு கதைய தான் அவங்க படமா பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா அந்த படத்துடைய டைரக்டர் கீர்த்தி சுரன் அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். கத்தி மேல நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட்ட கதையா பண்ணியிருந்தாலும், அத ஓரளவுக்கு டீசென்ட்டாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்டின்ட்டு கூட சொல்லலாம். ஆனா நான் பர்சனலா பார்த்த வரைக்கும் இந்த டியூட் ஒரு டீசென்ட் வாட்ச் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. ஏதோ ஓரளவுக்கு நல்லா போகும். ஆனா செகண்ட் ஹாஃப் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. அதே மாரி இந்த படத்துடைய கிளைமாக்ஸ் பிரெடிக்டபிளா இருந்தாலும், அத அப்படிதான் முடிச்சு வைக்க முடியும். வேற வழி கிடையாது. ரிவ்யூ வைஸ் பார்க்கும்போது மிக்ஸ்டு ரிவ்யூ, கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ₹100,00,00,000 மேல இந்த டியூட் வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் நடிச்சு வெளிவர்ற எல்லா படங்களுமே தொடர்ந்து ₹100,00,00,000 கலெக்ட் பண்ணிருது. இனி அவர வச்சு யாரு படம் பண்ணாலும் சரி, யாரு புரொடியூஸ் பண்ணாலும் சரி, அந்த படம் 100,00,00,000 தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இப்ப வரைக்குமே இந்த டியூட் தியேட்டர்ல வெற்றிகரமா ரன் ஆகிட்டு இருக்கு. பார்க்கல அப்டின்னா தியேட்டர்ல போய் பாருங்க. அப்படி பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த டியூட் எப்பதான் ஓடிடில பிரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2கே கிட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. டிஜிட்டல் ரைட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம Netflix அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஓடிடில பிரீமியர் ஆகுற மாதிரி. ஸோ அதுபடி பார்க்கும்போது நவம்பர் 2ண்ட் வீக் இந்த டியூட் Netflixல எக்ஸ்க்ளூசிவா பிரீமியர் ஆகும். நவம்பர் 14 அப்படி இல்லன்னா நவம்பர் 13ஆம் தேதி பிரீமியர் ஆகும் அப்படின்ற மாரி நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியேவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வெயிட் பண்ணி Netflixல அந்த டியூட் படத்த பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.